திடீரென்று ஒலித்த மொபைல் ரிங்டோனில் பழைய நினைவிலிருந்து மீண்டவர்கள் அப்போதுதான் நேரம் தெரியாமல் பேசியிருக்கிறோம் என்று உணர்ந்தனர். நேரம் மாலை 7 நெருங்கிவிட்டிருந்தது. ஐயோ, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா? கீழே போகவே இல்லையே. அத்தம்மா என்ன நினைப்பாங்க? இதோ வந்துடுறேன் என வேகமாக ஓட எத்தனைத்தவளை கைப்பற்றி நிறுத்தி, ஹே ரிலாக்ஸ் மகி, எதுக்கெடுத்தாலும் ஏன் டென்ஷன் ஆகுற? அம்மா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, மெதுவா போ என்று அனுப்பி வைத்தான் ராம். அவன் கூறியது போலவே யாரும் எதுவும் கண்டுகொள்ளவில்லை. ராஜசேகர் ஹாலில் டிவி பார்த்து கொண்டிருக்க மெதுவாக சமையலறையை நோக்கி சென்றாள். வாமகி, காஃபி எதுவும் சாப்பிட்றியா? எடுத்துட்டு வரலாம்னு நினச்சேன். சரி, தூங்கிட்டு இருந்தேன்னா டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு விட்டுட்டேன் என்றார் சாதாரணமாய். இல்லை அத்தம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். டின்னர் ரெடி பண்ணுறீங்களா? நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டா? மகிமா, இன்னைக்கு தான் வந்திருக்க, அதுவும் இப்போ தான் ஆஃபீஸ் போகாமல் ஃப்ரீயாக இருக்க, அதுக்குள்ளே என்ன கிச்சன் பக்கம்? கொஞ்ச நாள் மேரேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணு. எப்படியும் டெல்லி போன அப்புறம் நீ தானே வேலை பார்க்க போகிற. போ, டிவி வேணா பாரு, தன்வி கூட அங்கே தான் இருக்கா என்றார். என்ன தோன்றியதோ ராஜியை கட்டி கொண்டாள் மகி. தேங்க்யூ அத்தம்மா, நான் ரொம்ப லக்கி என்றான். போதும் போதும், உன் புருஷன் பார்த்தா சண்டைக்கு வரப்போகிறான். ஆமாம், அதென்ன, அத்தையும் இல்லாமல் அம்மானும் இல்லாமல் அத்தம்மா? மகி சிரித்து விட்டு, உங்களை அத்தைன்னு கூப்பிட எனக்கு பிடிக்கலை. அம்மானு சொன்னால் எங்கள் அம்மாவை சொல்கிறனா உங்களை சொல்கிறனான்னு விளக்கம் சொல்லணும், அதுதான் அத்தம்மா. எப்படி என்று இல்லாத காலரை தூக்கி விட்டு கொண்டாள். நல்லா பேசுகிற, இப்போதானே தெரியுது எங்கள் வீட்டு சாமியார் எப்படி சரண்டர் ஆனாருன்னு என்றார் ராஜி. அவரை செல்லமாக முறைத்தார் மகி. உண்மைதான்டா, அவன் வீட்டில் தான் சகஜமாக இருப்பான், வெளியில் ரொம்ப காம் டைப். அவன் வேலையே அதுக்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம். கல்யாணம் பற்றி பேசினா பிடி கொடுத்தே பேச மாட்டான். எங்கே கல்யாணமே பண்ணிக்க மாட்டானோன்னு நினச்சிருக்கேன். அவன் உன் ஃபோட்டோவை காட்டி விஷயத்தை சொன்னப்போ அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு. தங்க விக்ரமா ஒரு குட்டி பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டான் என்று நெகிழ்ச்சியாய் கூற அவரை இயல்பாக்க எண்ணியவளாய், என்னத்தம்மா சீரியல்லாம் டெரராக மாமியாரை காட்டுறாங்க, நீங்கள் என்னடானா என்னை கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்களே என பொய்யாக அடுத்து கொண்டார். வாளு, எனக்கு சாதாரணமாகவே கோபம் வராது. என் பசங்களையே நான் திட்டுனது கிடையாது, இதில் உன் கூட சண்டை போடுறதா? சரி, நீ போய் ராம சாப்பிட கூப்பிட்டுட்டு வா மகி, நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் என்றார். ராமை அழைப்பதற்காக தன் அறைக்கு சென்றவள் அங்கே அவனை காணாமல் உள்ளறையில் எட்டி பார்த்தாள். அங்கும் இல்லை என திரும்ப எத்தனிக்க பின்னிருந்து தன்னவளை சிறைப்பிடித்தான் ராம். எதிர்பாராமல் நடந்ததில் தடுமாற கட்டிலில் விழுந்தவனின் மேல் பூமாலையாய் அவனின் மகி. என்ன ராம் இது, இப்படியா பண்ணுவீங்க? பயந்தே போயிட்டேன் என்றான். நீ கூட தான் நேற்று என்ன பயமுறுத்தின, நான் ஏதாவது சொன்னேனா? அவளின் கூந்தலை கைகளால் அளந்தவாறே தன்னவளை பார்வையால் பருகி கொண்டிருந்தான். தன்னவனின் பார்வையில் கன்னம் சிவந்தவள் அவனை விட்டு விலக எத்தனித்தாள். ஆனால் ஒரு பயனும் இல்லை. ராமின் பிடி இன்னும் இறுகி இருந்தது. ராம், அத்தம்மா சாப்பிட வர சொன்னாங்க, லேட்டாக போனால் தன்வி அக்கா என்ன ஓட்டி தள்ளிடுவாங்க, ப்ளீஸ் வாங்க போகலாம். இன்னைக்கு என்ன ஆனாலும் நான் சொல்கிறத நீ பண்ணினாதான் நான் இந்த இடத்த விட்டுவே நகருவேன். எப்பவும் மாதிரி என்னை ஏமாத்திட்டு ஓடலான்னு மட்டும் நினைக்காத குட்டிமா, ரொம்ப கஷ்டம் என்றான். அவனின் பிடிவாதத்தை அறிந்தவன், சரி என்னன்னு சொல்லுங்க என்றான் தலை குனிந்தவாறே. உனக்கு தெரியாதா என்றான். ராம் என்றாள். நோ அதர் வே மை டியர். ஏன்பா இப்படி பண்ணுறீங்க? சரி கண்ணை மூடுங்க. ஹலோ, நான் ஏன் கண்ணை மூடணும்? அதெல்லாம் முடியாது, வேணும்னா நீ மூடிக்கோ என்றான் சிரிப்பை அடக்கியவாறு. அவன் மார்பில் செல்லமாக குத்தியவள் கண்களை மூடியவரை அவன் கண்களை தன் கைகளால் மூடிய வண்ணம் அவன் கன்னம் நோக்கி செல்ல கைகளை அகற்ற முயன்றவன் தன்னிச்சையாக முகத்தை திருப்ப மகியின் முதல் முத்தத்தை பெற்றது அவனின் இதழ்கள். என்னவென்று யோசிப்பதற்குள் இருவரும் ஒருவித மோன நிலையை அடைய சில நொடிகள் அப்படியே கரைய கடிகாரம் மணி 8 என்பதற்கான ஓசை எழுப்ப தன்னவனை விட்டு எழுந்து திரும்பி நின்றவாறு புடவையை சரி செய்தாள் மகி. குட்டிமா, சத்தியமாக பிளான் பண்ணிலாம் எதுவும் நடக்கலை, சொல்லப்போனால் இதில் ஏன் தப்பு எதுவுமே இல்லை என்று கூறி சிரிக்க அருகில் இருந்த தலையணையை கொண்டு அவனை அடித்தவள் அவன் முகம் பார்க்காமல் கீழே ஓடிவிட்டாள். அங்கே ஏற்கனவே சாக்சி உட்பட அனைவரும் அமர்ந்திருக்க அப்போது தன்வி, ஏன் மகி,
நீ தான் சாப்பிட கூப்பிட்றதுக்காக முதல்ல போன, ஆனால் வர்றதுக்கு இவ்வளோ நேரமா என்றால் கிண்டலாய். இல்லக்கா அது என்று இழுத்தாள். ஃபோன் பேசிட்டு இருந்தேன் தன்வி, அதான் என்றவாறு வந்து அமர்ந்தான் ராம். நிம்மதி பெருமூச்சு விட்டவள் தானும் பரிமாறுவதாக கூறி எல்லோருக்கும் எடுத்து வைக்க ஆரம்பித்தாள். ராமின் அருகில் வந்தவள் குனிந்த தலை நிமிராமல் வைத்துவிட்டு நகர வேண்டுமென்றே தொண்டையை செருமினான். யாரும் அறியா வண்ணம் அவனை முறைத்தவள் அனைவருக்கும் பரிமாறி முடித்தாள். இவ்வாறாக இரவு உணவை முடித்துவிட்டு அனைவரும் சிறிது நேரம் பேசிவிட்டு உறங்கச் செல்ல மாடி ஏற போனவர்களை அழைத்தான் பரணி. சொல்லு மச்சி என்றான் ராம். ஒரு 10 மினிட்ஸ் பேசணுண்டா உன் கூட. சாரி ராம் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு. டே அண்ணா, ஓங்கி ஒரு அடி வச்சேனா தெரியும். என்ன புதுசாக சாரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அதுக்கு இல்லடா மகி, ஒன்றும் சொல்ல வேணாம், போங்க ராம், நீங்கள் பேசிட்டு வாங்க என்றான். நீயும் வா மகி என்றான் பரணி. பரவாயில்லண்ணா, நீங்கள் பேசுங்க, நான் ரூமுக்கு போகிறேன் என்றார். மகி, இதுக்கு மேலே உனக்கு தெரியாமல் ராம் கிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் பேசணும்னு சொன்னது உன் கூடவும் தான் என்றான். சரி வாடா, மாடிக்கு போகலாம் என்று கூறி மொட்டை மாடிக்கு சென்றனர். பரணி அமைதியாகவே இருக்க, என்னாச்சுடா பரணி, சொல்லு. இல்லை ராம், சாக்சி விஷயமாத்தான். மகியும் ராமும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்ன முடிவு பண்ணியிருக்கீங்கன்னா ஆர்வமாய் கேட்டால் மகி. தெரியலடா, ரொம்ப குழப்பமாக இருக்கு. டேய், அவன் நல்ல பொண்ணுடா என்றான் ராம். அது தெரியுது ராம், ஆனால் அவள் ஃபேமிலி, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எதிராக நாம் வேலை பார்த்துட்டு இருக்கோண்டா. அப்புறம் எப்படி? அண்ணா, அது வேற இது வேற. அவளை வளர்த்தது அவள் தாத்தா தான். அவரை மட்டும் பாருங்க, அதை விட்டுட்டு ரொம்ப யோசிக்காதீங்க என்றாள் மகி. அது புரியுது மகி, ஆனால் இதை அவள் எப்படி எடுத்துப்பான்னு தெரியலையே என்றான் பரணி. சாக்சிக்கு உன்னை விட அவங்க ஒன்றும் பெருசாக போயிட மாட்டாங்க. அப்படி நினைக்கிறவ உனக்காக இவ்வளோ தூரம் வந்திருப்பாளா? நாளைக்கு அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடு, அதுக்கப்புறம் அவள் இஷ்டம், என்ன சொல்கிற என்றான். ஓகே ராம் என்று அரைகுறை மனதோடு கீழிறங்கி சென்றான். மறுநாள் பொழுது வழக்கம் போல் இனிமையாய் விடிந்தது. குளித்து முடித்து கீழே சென்றவள் தனக்கும் ராமிற்குமாய் காஃபியை வாங்கி கொண்டு தன் அறைக்கு வந்தாள். ராம் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்க தனக்கான காஃபியை பருகத் தொடங்கினாள். தலையை பின்னி பூ வைத்து என நேரத்தை கடத்த ராம் இன்னும் எழுந்த பாடில்லை. பொறுமை இழந்தவள் அவன் அருகில் சென்று எழுப்பினாள். அவளை இழுத்து அமர வைத்தவன் அவள் மடியில் வாகாக படுத்து கொண்டான். என்ன குட்டிமா, எவ்வளவு நேரமா நீ எழுப்புவேன்னு வெயிட் பண்ணுறது என்றான் அசால்ட்டாய். அடப்பாவி, அப்போ இவ்வளவு நேரம் முழிச்சுட்டு தான் இருந்தீங்களா என்றான் மகி. ஆமாம், நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நீ வந்து எழுப்பினாதான் எழுந்துப்பேன்னு என்று அவளின் இடையை கட்டி கொண்டு குழந்தையாய் படுத்திருக்க பெண்ணவள் நெஞ்சமோ ஆனந்த களிப்பில் நிறைந்தது. ஒரு வழியாக அவனை குளிக்க அனுப்பிவிட்டு அறையை விட்டு வெளியே வந்தவளை நோக்கி நின்றனர் சாக்சியும் பரணியும். மகி, வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாம் வரியா என்றான் பரணி. அவனது அழைப்பின் அர்த்தம் புரிந்தவள், போலாம்னா, அவர் குளிச்சுட்டு இருக்காரு, ரெடி ஆன உடனே கிளம்பலாம் என்றார். நால்வருமாக கிளம்பி பெசன் நகர் அறுபடை வீடு முருகன் கோவிலுக்கு சென்றனர். முருகனை மனமாற வேண்டிக் கொண்டு பேசுவதற்கு ஏதுவாக ஓர் இடத்தில் அமர்ந்தனர். சாக்சியை ஆரம்பித்தாள். என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க பரணி என்றான். ராமை ஒரு பார்வை பார்த்தவன், சாக்சி, நான் என்ன வேலை பார்க்குறேன்னு தெரியுமா என்று கேட்டான். இப்போ எதுக்கு சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறீங்க என்றான். இல்லை, காரணமாக தான் கேட்குறேன். ராம் ஏன் உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வந்தான்னு தெரியுமா என்று கேட்டான். இதென்ன கேள்வி, தாத்தாவை பார்த்துக்கத்தான் என்றான். இல்லை சாக்சி, அதுக்காக இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற 2 அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ண போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குத்தான் என்றான். பரணி, வாட் யூ மீன் என்று அதிர்ந்தார் சாக்சி. அனைத்தையும் கூற ஆரம்பித்தான் ராம். அந்த வீட்டினும் நுழைந்தவரை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தவளின் கண்களில் நீர் அருவியாய். மகி அவளை ஆதரவாக தாங்கி பிடிக்க அவள் தோளில் முகம் புதைத்து அழுதாள். சிறிது நேரம் அங்கே மௌனம். அதற்குள் தன்னை ஓரளவு சமாதானப்படுத்தி கொண்டவள் பரணியை பார்த்து, அதனால தான் என்னை ஏற்றுக்க தயங்கினீங்களா பரணி? நானும் அவங்கள மாதிரியே என்று கேட்டான். சாக்சி, என்ன பேசுகிற நீ? குறுக்கிட்டான் ராம். தலை கவிழ்ந்து கண்களில் நீர் கோர்த்திருந்தது சாக்சிக்கு. இதுக்கு மேல் இருப்பது சரியில்லை என்று ராமும் மகியும் எழுந்து செல்ல ஆறுதலாய் அவள் கரம் பற்றினான் பரணி. சட்டென நிமிர்ந்தவள் கண்களை துடைத்து கைகளை எடுத்து கொண்டாள். பரணி பேசத் தொடங்கினான்.
இதோ பார் சாக்சி, நான் நேற்று தயங்கினது உண்மைதான். அதுக்கு காரணம் கண்டிப்பாக நீ சொல்கிறது இல்லை. எனக்குள்ள சின்ன உறுத்தல். உன்னை ஏற்றுக்கிட்டு உன் வீட்டு ஆட்களுக்கு எதிராகவே வேலை பார்த்தா நீ அதை எப்படி எடுத்துப்பந்தான். தேவையில்லாமல் உன் மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினச்சேன். மற்றபடி என்னை இத்தனை நாளாக மனசில் நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணை இழக்க நான் தயாராக இல்லை. கண்டதும் காதல்னு சொல்ல மாட்டேன். ஆனால் உன்னோட என் லைஃப் அமைஞ்சா நல்லா இருக்கும்னு தோணுது. இனி முடிவெடுக்க வேண்டியது நீ தான். ஆனால் எந்த காரணத்துக்காகவும் என் வேலையை பாதியில் விட மாட்டேன். அதை மட்டும் புரிஞ்சுக்கோ என்றான். சட்டனை அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். தேங்க்யூ பரணி, என் லவ்வை ஏற்றுக்கிட்டதுக்கு. எனக்கு என் தாத்தா மட்டும்தான் முக்கியம். அதுவும் போக அங்கிள் தப்பு பண்ணியிருந்தா தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும். அதுக்கு நான் கண்டிப்பாக குறுக்க நிற்க மாட்டேன். என் தாத்தாவே இதெல்லாம் தெரிஞ்சால் அவரை சும்மா விட மாட்டார். இனி என்னால் முடிஞ்ச உதவியும் கண்டிப்பாக பண்ணுவேன் என்றான். தேங்க்ஸ் சாக்சி என மென்மையாக புன்னகைத்தான். சரியாக ராமும் மகியுடன் வந்து சேர மனநிறைவோடு கோவிலை விட்டு கிளம்பினர். மதிய உணவிற்காக ஹோட்டல் செல்வதாக முடிவெடுத்து அந்த பெரிய ஹோட்டலில் காரை பார்க் செய்துவிட்டு உள்ளே சென்று வேண்டிய உணவை ஆர்டர் செய்துவிட்டு அமர்ந்தனர். சாக்சி தயங்கியவரே ராமிடம், அப்போ அந்த பாயல் இப்போ உயிரோட இல்லையானா? உயிரோட தான் இருக்கா? என்னென்ன சொல்றீங்க? அப்போ அவங்கள வச்சு கேஸை முடிக்க வேண்டியதானே என்றான். அவ இருக்கிறது உங்க வீட்டில் அதர்வாவோட கண்காணிப்புலடா என்றான். வாட் என்றார் சாக்சி.